இன்னைக்கான மினி விளாக் பார்க்கலாமா? இது சண்டே எடுத்தது. முதல்ல இந்த சவுண்டை மட்டும் கேளுங்க. இங்கே இப்படி தான். அந்த மாதிரிலாம் மழையும் காற்றும் எப்போ வரும், எப்படி வரும்னே யாருக்கும் தெரியாது. என்ன இருந்தாலும் அவங்க வேலையை பார்ப்பாங்க. ஸ்கூலு, காலேஜ் எல்லாமே இருக்கும். இங்கே 10 நாளாகவே இந்த மாதிரி தான். நல்ல மழையாக இருக்குது. அடித்த காற்றுல பால்கனி ஃபுல்லாக தண்ணி. இப்போ 2 வேலையாயிருச்சு. இப்போ நம்ம இருக்கிற வீட்லேருந்து 10 வீடு தள்ளி போனால் கடல். மாடியிலேருந்தே பார்த்தா தெரியும். இந்த மாதிரி காற்று புயலாக இருக்கும்போது சீற்றம் அதிகமாக இருக்கும். செம்ம குழுன்னு இருந்துச்சு. என்ன இருந்தாலும் நம்ம வேலையை பார்க்கணுமே. மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன், மீன்லாம் கடைசி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போட்டு கொதிக்க விட்டு இறக்கிடணும்னு. அப்போ எப்படி மசாலா பிடிக்கும்னு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. மீன் இறால்லாம் வேகிற நேரமே 5 நிமிஷம் தான். அதிக நேரம் கொதிக்க விடுறதுனால மசாலா பிடிக்காது. நம்ம காய்ச்சுற ஆணத்தை குறைஞ்சது 3 மணி நேரம் முன்னாடி இல்லைனா முதல் நாள் கூட காய்ச்சிடலாம். அந்த மீன் ஆணத்தில் இருந்து ஊறத்தான் டேஸ்ட் அதிகமாகும். அதனால தான் மறுநாள் மீன் குழம்புக்கு மதிப்பு அதிகம். இங்கே அடித்த காற்றுக்கு அச்சுன்னு தும்பும்போதே நினச்சேன் போச்சுடான்னு. இந்த நீர் ஜுரம், நீர் சளிலாம் பிடிச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் இந்த ஒடுக்கலாம் அப்படின்னு காமிச்சேன் இல்லையா, அதை இந்த மாதிரி ஊற்றிட்டு எரிய விட்டோம் அப்படின்னா எரியும். 1 நிமிஷம் மட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு பவுடர் போட்டுருவோம். ஏன்னா பெரியவங்க அப்படின்னா சும்மாவே போடலாம். பிள்ளைங்களுக்கு போடும்போது பவுடர் போட்டு குழச்சிட்டு நெத்தியில் 10 மாதிரி போட்டு விடுறது. கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருக்கேன். வந்தவனுக்கு வராதவனுக்குன்னு 1க்கு 1 ஃப்ரீ தான் பார்த்துருப்பீங்க. இங்கே பை 1 கெட் 2ங்கிற மாதிரி 3 பேருக்குமே போட்டாச்சு. ஆசிரியரை காமிச்சேன்னா சண்டைக்கு வந்துடுவான். இந்த மாதிரி நீர் ஜுரம், நீர் சளிக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி இவர் தான் மாட்டினார். இவருக்கு இதான் வேலை. சாப்பிட்ற வரைக்கும் ஐஸ்கிரீமு, சாக்லேட்டுன்னு எல்லாத்தையும் சாப்பிட்றது. அப்புறம் இங்கே மொய் வைக்கிறது. பாஷை தெரியாமல் நான் மாட்டிக்கிட்டேன். சிஸ்டர் என்னமோ கேட்குறாங்கன்னு ஏரியா பேரை டிக்னாபாத்னு சொல்கிறேன். ஹஸ்பண்ட் பின்னாடியே பிள்ளைக்கு என்ன செய்யுதுன்னு சொல்கிறாங்க. டாக்டர்கிட்டலாம் இங்கிலீஷில் பேசிடுவேன். இந்த ஹிந்தி தான் நமக்குள்ளே போக மாட்டுது. இன்றைக்கி கொடுக்குற இதே மருந்தை போன தடவை கொடுத்துருப்பாங்க. அதையே வாங்கி நம்ம கொடுத்தா கேட்காது. டாக்டர் முகத்தை பார்த்து வாங்கினா தான் செட் ஆகும். நீங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடி காட்டி அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை வச்சு மருந்து வாங்கி கொடுத்தா பிள்ளைங்களுக்கு ஒத்து போகாது. ஏன்னா அந்த வயசு ஏறும்போது பவர் மாறும். அதுக்கு டாக்டர்கிட்ட காட்டுறதே மேலு. அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு ஜுரம், வாமிட்டுக்கு, வயிறு வலிக்கு இந்த மருந்துலாம் எப்போதும் கையில் வச்சுருக்கணும். நீங்கள் ஒரு தடவை உடச்சிட்டிங்க அப்படின்னா அதில் டேட்டை மென்ஷன் பண்ணிடுங்க. ஏன்னா எப்போ உடைச்சோம் அப்படின்னு நமக்கு மறந்துடும். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டா அது 1 மாதம் வரைக்கும் தான் வச்சு கொடுக்கலாம். அப்போ தான் கேட்கும். அதுக்கு மேலே வச்சுருந்தா கேட்காது. நம்ம தூக்கி போட்டுருணும். இல்லைங்க, அப்போ தான் கொஞ்சம் பூசுனாப்பில் வருவாங்க. திடீர்னு புஷ்ஷுன்னு போயிடுவாங்க. பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சாலே நம்ம எனர்ஜி 0 ஆகிடும். அங்கே நம்ம வீட்டிலலாம் என்ன கதைங்கிறத சொல்லுங்கள். 2 நாளைக்கு லைட் ஃபுட்டாக கொடுக்க சொன்னாங்களா. நைட் இடியாப்பம் தான் நெரிச்சேன். நான் நெரிச்சேன் அப்படின்னு சொன்னாலே இங்கே பக்கத்துலலாம் கிண்டல் பண்ணுவாங்க. இடியாப்பம் பிளியிரும் அப்படின்னு சொல்லணுமா. இடியாப்பம் ரெசிபியாக ஷூட் பண்ணியிருக்கேன். ஆனாலும் நிறைய பேர் டவுட்டு கேட்குறீங்க. உங்களுக்கு என்ன டவுட்டுங்கிறத இந்த ஷார்ட்ஸில் கேளுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த ஷார்ட்ஸில் நான் விளக்கமாக சொல்கிறேன். எனக்கு இட்லி தோசைக்கு அப்புறம் சப்பாத்தி பூரியை விட இது தான் ஈஸியாக தெரியும். 5, 6ன்னு வச்சு சீக்கிரமே எடுத்துருவேன். இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.